சென்னையின் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியான சவுகார்பேட்டையில் காசி செட்டி தெருவில் அமைந்துள்ள 400 வருட கோயிலான நிமிஷாம்பாள் கோயில். பல்வேறு தோற்றங்களில் காட்சி தந்து பக்தர்களை காக்கும் அன்னை பார்வதி இத்திருத்தலத்தில் நிமிஷாம்பாள் என்ற திருநாமத்தில் மூலவராக குடிகொண்டிருக்கிறாள். கிரியா சக்தி, இச்சா சக்தி மற்றும் ஞான சக்தி என்ற 3 சக்திகளையும் உள்ளடக்கியவளாக திகழ்கிறாள். வராகி அம்மனுக்கு பஞ்சமி திதி, பைரவருக்கு அஷ்டமி திதி என்பது போல இந்த நிமிஷாம்பாளுக்கு உரிய திதி தசமி திதியாகும். தசமி திதி அன்று இத்திருக்கோயிலில் நூற்றுக்கணக்கில் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற நிமிஷாம்பாளை வேண்டி வணங்குகின்றனர். கருவறை சன்னதியில் மூலவர் நிமிஷாம்பாள் தெற்கு நோக்கி 4 திருக்கரங்களுடன் துர்க்கையின் அம்சமாக பக்தர்களுக்கு கருணையோடு அருள் புரிகிறாள். மேல் 2 கரங்களிலும் சூலமும் உடுக்கையும் உள்ளன. கீழ் 2 கரங்களிலும் அபய வரத ஹஸ்தங்கள் உள்ளன. நிமிஷாம்பாள் முன்பு சக்தி வாய்ந்த ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. தசமி தினத்தன்று கோயிலுக்கு சென்று முதலில் அங்கு வைக்கப்பட்டுள்ள அகண்ட தீபத்தில் பக்தர்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த நெய்யை ஊற்ற வேண்டும். முடியாதவர்கள் கோயிலில் 25 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் நெய்யை ஊற்றலாம். அதற்கடுத்து மூலவர் நிமிஷாம்பாளிடம் தங்களின் பிரார்த்தனைகளை கூறி மனமுருக வேண்டி வழிபட்டு நிமிஷாம்பாள் சன்னதியை 10 முறை சுற்றி வலம் வர வேண்டும். இதை போன்றே தொடர்ச்சியாக 9 தசமிகள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். 10வது தசமி அன்று வழிபாட்டை முடித்துவிட்டு உங்களால் முடிந்தவரை மூலவருக்கு அபிஷேகம் அல்லது புடவை சாற்றுதல் அல்லது அன்னதானம் செய்து வழிபாட்டை நிறைவேற்ற வேண்டும். இப்படி வழிபடுவதால் அன்னை நிமிஷாம்பாள் மனம் குளிர்ந்து பக்தர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நிமிடத்தில் நிறைவேற்றி தருவாள் என்பது நம்பிக்கை. நல்ல வேலை, தொழிலில் முன்னேற்றம், செல்வச் செழிப்பு, எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி ஏற்படும். தடைப்பட்ட திருமணம் விரைவில் நடைபெறும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிரிகளின் தொல்லைகள், நோய் நொடிகள், ஏவல், பில்லி சூன்யம் போன்றவை நீங்கும்.